ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம காரசார சமையலில் பார்க்க போகிறது மாங்காய் ஊறுகாய் பார்க்க போகிறோம். மாங்காய் ஊறுகாய் வந்துட்டு நம்ம இந்த கல்யாணத்துலலாம் செய்வாங்கள்ல, வைப்பாங்களே மாங்காய் ஊறுகாய், அந்த மாதிரி மாங்காய் ஊறுகாய் செய்யணும். பச்சை மாங்காய் ஊறுகாய் அது எப்படி செய்யலான்றது இப்போ பார்க்கலாம். அதுக்கு நான் மாங்காய் நல்லா வெட்டி வச்சுருக்கிறேன். புளிப்பு மாங்காய் தான் இது. அப்புறம் வந்துட்டு வெந்தயம் 1 ஸ்பூன் வச்சுருக்கிறேன், கடுகு 1 ஸ்பூனு, அப்புறம் சிவப்பு மிளகாய் வச்சுருக்கிறேன், மிளகாத்தூள் வச்சுருக்கிறேன், நல்லெண்ணெய் வச்சுருக்கிறேன், பெருங்காயம் வச்சுருக்கிறேன். இப்போ இதை எப்படி செய்யலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இந்த வெந்தயத்தை போட்டுப்போம், அப்புறம் கடுகு போட்டுப்போம். இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இது வந்துட்டு இரும்பு சட்டின்றதுனால உடனே வெந்துடும். இது கொஞ்சம் இதாக ஆனோடனே நம்ம வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சும்மா இது பண்ணாவே போதும். இந்த வெந்தயமும் கடுகும் தான் இப்போ வந்துட்டு இந்த ஊறுகாய்க்கே டேஸ்ட் தரப்போகுது. இது நல்லா கொஞ்சம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். எப்படி வெடிக்குது பாருங்கள். இதோட கொஞ்சம் கல் உப்பு போட்டு நம்ம அரைச்சிக்கிட்டோன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆகிடும். நல்லா ஒரு பவுடர் மாதிரி வந்துடும். அப்புறம் இதை எடுத்து இப்போ அரைக்க வேண்டியது தான். ஏற்கனவே இதில் நான் கொஞ்சம் கல் உப்பு போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதோடு இந்த வெந்தயத்தையும் கடுகையும் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சாச்சு. இந்த உப்பு, கடுகு, வெந்தயம் எல்லாம் அரைஞ்சாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம மாங்காயில் வச்சிருக்கிற நல்லெண்ணெயை இதில் ஊற்ற போகிறோம். ஸ்லைட்டாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட நம்ம வந்துட்டு இப்போ எண்ணெய் சட்டி வச்சு நம்ம வந்துட்டு கடுகு தாளித்து இதில் போட போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த எண்ணெயையும் மிளகாத்தூள் கொஞ்சம் ஊற்றி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், மிளகாத்தூள் போட்டு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ கடாய் வச்சாச்சு. கடாயில் இப்போ வந்துட்டு நம்ம கடுகு தாளித்து அதில் கொட்ட போகிறோம். பெருங்காயத்தையும் இப்போயே இதில் போட்டுடலாம். பெருங்காயத்தையும் நம்ம இதிலையே போட்டுட்டு இப்போ தாளித்து இதில் கொட்ட போகிறோம். அவ்வளோதான். இப்போது நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு, நல்லெண்ணெய். இப்போ கடுகு போடுறோம். கடுகு வந்து கொஞ்சம் வெடித்து வந்தோடனே பெருங்காயம் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலையை போடுறோம். இந்த சிவப்பு மிளகாய் போடுறோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற கடுகு வெந்தய பொடியை வந்துட்டு இந்த ஊறுகாயில் போடுறோம். ஊறுகாயில் போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தாளித்த அந்த கடுகு, கருவேப்பிலை, சிவப்பு மிளகா, பெருங்காயம் அதுக்குள்ளே கொட்டிடும். அதோடு மிக்ஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து தாளித்ததை இப்போ இதில் கொட்ட போகிறோம். இப்போது இதை தாளித்ததை கொட்டியாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ நம்மளோட ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு நாள் 2 நாள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அப்புறம் எல்லாத்தோட சேர்ந்து அது மிக்ஸ் ஆகிடும். இது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சாப்பிட்றப்ப இந்த கடுகும் வெந்தயமும் கொஞ்சம் வந்துட்டு கசக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது டேஸ்ட்டு ஊற ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா 1 வருஷத்துக்கு கூட இருக்கும். கொஞ்சம் வினிகர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட போதும். சூப்பராக இருக்கும். இதோட நல்ல ரெசிபியோடு உங்களுக்கு நான் வந்து திரும்பி வந்து சந்திக்கிறேன். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.